இங்கே இந்த பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்டை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கேக் ஆர்டர் பண்ணி அந்த கேக்கு கடியில் மறைஞ்சிருக்கா. ஆனால் இவளோட ஹஸ்பண்டுக்கு அவள் வீட்டில் இருக்கிற விஷயம் தெரியாமல் வேற பொண்ணோட டேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். வந்து பார்த்தா அங்கே ஒரு கேக் இருக்கும். யார் இந்த கேக்கு வச்சான்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கொஞ்சம் லைட்டாக வெட்டி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் வெளியே வருவா பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு திருடன் இவங்களோட வீட்டுக்கு திருடுறதுக்கு வரான். அவனும் வேக வேகமாக ஓடி போய் ஒரு கப்போர்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனும் கொஞ்சம் நேரமாக எங்கெங்க அமௌண்ட் வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்கான். எங்கேயுமே அமௌண்ட் இருக்க மாட்டேங்குது. இடத்துல மட்டும் சின்ன சின்ன டைமண்ட் நிறைய இருக்கும். இவனும் ஒன்று எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பான் பாருங்க. அது யாரும் இல்லை, அந்த பொண்ணு தான் வச்சிருப்பா. அந்த கட்டத்தில் அந்த பொண்ணு பிடிச்சிருவா. அவன் வச்சிருந்த ஒரு மயக்க மருந்து ஸ்ப்ரே அவன் மூஞ்சில் அடிச்ச உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனோட கை வாயெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவா. ஹஸ்பண்ட் வேற பொண்ணோட வீட்டில் தான் இருக்குன்ற விஷயம் தெரியாம இவன் என்ன பண்ணுவானா, அந்த திருட வந்தவன்கிட்ட உனக்கு ஒரு டீல் தரேன், அதை பண்றியான்னு சொல்லி கேட்பா. இவனும் சரி ஓகே நான் செய்யறேன், ஆனால் என்னுடைய கையில் இருக்கிற கட்டை நீ அவுத்து விடுன்னு சொன்னோன்னா இவனும் ஒரு கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி விட்டுருவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, என்னுடைய ஹஸ்பண்ட் இங்கே தான் வரப்போறான், அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லுவா. ஹஸ்பண்டுக்காக இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுவானா, ஒரு பொண்ணோட மேலே டேட் பண்ணிட்டு இருப்பான்.